பிறந்தகாமே அண்ணா எந்திரவி சின்னனாவே அண்ணா சின்னண்ணா அண்ணையொத்தன் தெய்வ பிறந்தகாமே அண்ணா நீங்க போற என்னமானா வந்துடன்னா அண்ணா மத்தங்க எந்த சின்னனாவே அண்ணா என்ன விட்டு நீங்க போற என்னமானா வந்துடன்னா அண்ணா பெரியவருக்கும் சிறுவருக்கும் என்னை போல நாடாளுமன்ற சிறுவருக்கும் நானாகிய தங்கால் ஒன்று வைக்கிறது இந்த நேரம் விட்டு விட்டு காடு எனும் சொல்ல நம்ம இந்த பிரகாரமாக அந்த சின்னண்ணன் அந்த வேட்டுப்படையை கருதுவதற்காக குதிரை மேல் ஏறி செல்லப்படும் பொழுது அதாவது தங்கமானவர் நம்ம சின்னண்ணன் நம்ம பேச்சு கேட்க மாட்டாரே என்ன நினைத்து நீ ஒண்ணும் போவேனா பெரிய சத்தியம் போயிருக்காரு அவர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பொழிக்கலான்னு சொன்னவுடன் அந்த சின்னண்ணன் அவர்கள் அந்த வேட்டுப்படை கருவறுக்கின்ற ஆக்ரோஷத்துடன் அந்த தங்கையாரை பார்த்து அம்மா தங்கைய மாரியா போறி சொல்ல அண்ணருக்கு என்ன சொல்ல தங்கையாரே இனி நடக்க போறதில்லை தங்கையாரே இனி நடக்க போவதில்லை தங்கையாரே அத்தா பாலிய வாங்கி அரசனுக்கு வரேனம்மா தங்கையாரே பாலிய வாங்கி அரசனையே வரேனம்மா தங்கையாரே சத்தியம் போய் அண்ண வந்து தம்பி எங்கே என்று கேட்டாள் தங்கையாரே போய் அண்ண வந்து தம்பி எங்கே என்று கேட்டாள் தங்கையாரே பெற்றுருவி அண்ணருக்கு செய்திகளை சொல்லிடம்மா பத்தினியே பெற்றுருவி அண்ணருக்கு செய்திகளை சொல்லிடம்மா தங்கையாரே அம்மா கண்ணான கண்மணியே கண்மணியால் பத்தினியே தங்கையாரே அம்மா கண்ணான கண்மணியே கண்மணியால் பத்தினியே தங்கையாரே அம்மா கலைக்கு போக கோர வேணாம் தங்கையாரே அம்மா கலைக்கு போக கோர வேண்டாம் தங்கையாரே
ஆனந்த வேட்டைப்படைகளை அத்தாவை கொன்ற கொடிவரை சென்று வெட்டி கருவறுக்க வேண்டும். நான் வெட்டி கருவறுத்து வருவதற்குள்ளாக சத்தியம் சென்ற அண்ணன் திரும்ப வந்து கேட்டால் அந்த செந்துருவி அண்ணனுக்கு உள்ள செய்திகளை மட்டும் தெரிவிக்கணும். தங்கையே தெரிவிக்கணும்னா ஆமா தங்கையே அந்த வேட்டுப்படைகளை வெட்டி கருவறுத்து வெற்றி வீரனாக வர வேண்டும் என்று நினைத்து அம்மா வாட்டி வாரந்தோடம்மா தங்கையாரே அம்மா வலுவி கைகாரம்மா பத்தினியே அம்மா வாட்டி வாரந்தோடம்மா தங்கையாரே அம்மா வலுவி கைகாரம்மா பத்தினியே அம்மா போட்டி வாரந்தோடம்மா தங்கையாரே நாதா போட வரமேகாரம்மா பத்தினியே அம்மா போட்டி அந்த வேட்டுப்படைகளை வெற்றி கருவறுத்து வெற்றி வீரனாக வர வேண்டும் என்று நினைத்து வாழ்த்தி வரம் கொடுத்து ஆளுரிமை கை கொடுக்க வேண்டும். வெற்றி வரம் கொடுத்து போக வர விடை கொடுக்க வேண்டும். மதங்கியே அண்ணா வாத்தி வாரம் கொடுத்து ஆளுரிமை கை கொடுத்து பாட்டி வரம் கொடுத்து வலுடன் கை கொடுத்து விட்டேன். ஆனால் அந்த பிரதேசமாகிய வெற்றி வெள்ளாங்குளத்தூர் நான் பெரியவன் சத்தியம் சென்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய அரண்மனைக்கு வருவதற்குள்ளாக நீங்க சீக்கிரமாக வந்து சேர வேண்டும். அண்ணா அண்ணா அந்த வேட்டைப்படைகளை வெற்றி கருவத்து வருவதற்குள்ளாக சத்தியம் சென்ற அண்ணன் திரும்ப வந்து கேட்டார். அந்த செந்துருவி அண்ணனுக்கு உள்ள செய்திகளை மட்டும் தெரிவிக்க வேண்டும். அதே தெரிவிக்கணும் அண்ணா அதனுடைய அந்த வேட்டைப்படைகளை வெட்டி கருவறுத்து வரும் வரை பாக்கி மரம் தானும் அதனமாக இருக்க வேண்டும். மதங்கியே தங்கள் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த சங்கானவர் அந்த வேட்டுப்படைகளை வெட்டி கருவறுக்கிற விதம் தான். மதுரை
அத்தரிக்க மாதத்தோடு என்று அத்தரிக்க மாதத்தோடு என்று அத்தரிக்க மாதத்தோடு என்று கோபமுடன் தாலி பாடைய கோபமுடன் தாலி பாடைய கோபமுடன் தாலி பாடைய கோபமுடன் தாலி பாடைய அத்தரிக்க மாதத்தோடு என்று அத்தரிக்க மாதத்தோடு என்று கோபமுடன் தாலி பாடைய கத்தரிக்க போல எல்லாம் கத்தரிக்க போல எல்லாம் கத்தரிக்க போல எல்லாம் கத்தரிக்க போல எல்லாம் காணி பாடைய அப்புறம் பிடிங்கப்பா உங்களோட நடந்துச்சா நீங்க வயிறுமா இருக்காரு பாரு முடியுமா முடியாதா இந்த வெள்ளக்காரங்க எங்க போறாங்க ஒரு கண்ணாவே தான் தலைவர் இங்கே காலி பண்ணாலும் பரவாயில்ல நான் காலி பண்றேன் பொட்டா பாயிடும் அடிக்கடி காத்திருக்குது ஐயா கப்பா அடிக்கடி காத்திருக்குது ஐயா கப்பா Thank you.
அந்த வெட்ட போற கண்டறியில் வந்து ராமதான் மறைந்து விட்டனவா இன்னும் மெடிக்கல்ல பார்த்து வெட்டின படைகள் எல்லாம் ரத்த ஆறுகளாக ஒழுகிறது. ஒரு படையும் என் கண்களுக்கு தப்பிட விளைகிறது. மிக்க சந்தோஷம் வீரபாகு மிக்க சந்தோஷம் பெரியக்கா அந்த குடியிலுக்கு தாய பெரியக்கா பள்ளிமலை பிறகுமட தாய பெரியக்கா குடியிருக்கு வீரமட தாய பெரியக்கா கொல்லிமலை குடகுமடாதாய பெரியக்கா அந்த குடியிலுக்கு வீரமடாதாய பெரியக்கா பள்ளிமலை பிறகுமட தாய பெரியக்கா குடியிருக்கு வீரமட தாய பெரியக்கா அம்மா பச்சமட பவளமடாதாய பெரியக்கா அங்க பதுங்கிருக்கு வீரமடாதாய பெரியக்கா பச்சமல பவளமட தாய பெரியக்கா பதுங்கிருக்கு வீரமட தாய பெரியக்கா அம்மா பச்சமட பவளமடாதாய பெரியக்கா அங்க பதுங்கிருக்கு வீரமடாதாய பெரியக்கா பச்சமல வீரமட தாய பெரியக்கா பதுங்கிருக்கு வீரமட தாய பெரியக்கா அம்மா தூவே அழைக்கிறதாய பெரியக்கா என்ன கொண்டாட கேடமாதாய பெரியக்கா அம்மா பூமி அழைக்கிறனே தாய பெரியக்கா என்ற குணக வந்து சேர வேணும் தாய பெரியக்கா அம்மா தூவே அழைக்கிறதாய பெரியக்கா என்ன கொண்டாட கேடமாதாய பெரியக்கா பூமி அழைக்கிறனே தாய பெரியக்கா என் குணக வந்து சேர வேணும் தாய பெரியக்கா அம்மா பாடே அழைக்கிறதாய பெரியக்கா என்ன வகையை சொல்றாதாய பெரியக்கா மாறி அழைக்கிறனே தாய பெரியக்கா நான் மறுவீடு அமர வேண்டும் தாய பெரியக்கா அதாவது இந்த சக்கரனவர் வேட்டுப்படைகளை வெட்டி கருவறுத்தார் அல்லவா அந்த வேட்டுப்படை மட்டும் இல்லாமல் தண்ணில் கண்ட படைகள் எல்லாம் வெட்டி சமாரம் செய்தார். அப்பொழுதுதான் ஈஸ்வரர் பார்த்தார். ஆஹா இந்த சங்கரை விட்டு வைத்தார் பூலோகத்தில் மானிட ஜீவர்களை இல்லாமல் போய்விடும் என நினைத்து அந்த சங்கரானவரை நேருக்கு நேர் அம்பு எய்தார். மடிக்க முடியாது என்று நினைத்து அந்த சங்கரானவருக்கு சீராக தண்ணீர் தாகம் உண்டாக்கின்ற விதம் தானாக காண்க இப்படி படைகள் எல்லாம் இறக்கவே அடித்து மேதான் இப்படி படைகள் எல்லாம் இறக்கவே அடித்து மேதான் செப்படா கனகள் தீரனும் உரைக்கும் போது என்ற சிவனாரும் தானும் கண்டு வேந்த சின்னாண்டவருக்கு தண்ணீராக உண்டாக்கினாரே வீரபாகு இந்த வேட்டுப்படைகளை வெட்டி கருவறுத்தனா எனக்கு சீராக தண்ணீராக உண்டாக்கிட்டார் வீரபாகு. பரமேஸ்வரா வீரபாகு சான்றானவர் தண்ணீரை வைக்கிறது தாகங்களாகுதே தண்ணீரை வைக்கிறது தாகங்களாகுதே தண்ணி சுனை பத்து தண்ணி சுனை பத்து தண்ணி சுனை பத்து தயவாக சொல்லேனா கபி வீரவா தண்ணீர வைக்கிற தாகங்களாகுதே கபி வீரவா ஐயோ நல்ல தண்ணி தவன் அவர்ந்து போகுத நல்ல தண்ணி தவன் அவர்ந்து போகுத நல்ல தண்ணி தவன் அவர்ந்து போகுதே எந்த வீரவோ
ஐயோ நான்கு திசை பல்ல நான்கு திசை பல்ல நான்கு திசை பார்த்து நன்றாக சொல்லேரா தம்பி வீரபோ நான்கு திசை பார்த்து நன்றாக சொல்லலா கும்பிகதை குறையும் கும்பிகதை குறையும் கும்பிகதை இது குறைய தருகிறேன் தண்ணி 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 குதிரையும் குதிரையும் மயங்குதே நான் என்ன செய்தேனோ குதிரையும் மயங்குதே தம்பி வீரபாகா அந்த வேண்டும் படைகளை வெட்டி கருவறுத்த நான் எனக்கு தீராக தண்ணீராக உண்டாக்கிட்டான் வீரபாகி தண்ணீராக உண்டாக்கி பாரம்பரத்தில் ஏதாவது தண்ணீர் இருங்க என்று பார்த்து வர வேண்டும் பப்பா வீரபாகி பார்த்து இதோ அது சீக்கிரமாக பார்த்து வச்சுனாரு வீரபாகி காராமரட்சி பெற்ற சாமா காராமரட்சி பெற்ற சாமா காராமரட்சி பெற்ற சாமா காராமரட்சி பெற்ற சாமா தண்ணி குடிமை பாலத்தை சேர்ந்த ஆட்டோ இருக்கு பாருங்க, ஆட்டோல போய் போடுங்க. மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு உங்களுடைய பண்டசங்க நாடகப்பட்டது இதெல்லாம் படுங்க, அப்புறம் வெளிப்படுறேன். இதுவரை எங்களுடைய சக்தியை நிலைநாட்டி விளையாடி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய தவசு கம்பம் நிலைநாட்டி எங்களுடைய சக்தி கிரக படைத்து இந்த புண்ணிய பூமியில் விளையாட உதவும் என்பதை அதனுடைய பலபட்சமான அருள்நாளையும் அனைத்து சக்தியினாலையும் எங்களுடைய சக்தி நிலைநாட்டி இந்த புண்ணிய பூமிக்கு அதனுடைய எல்லோரும் நலமழை பெய்து நாடு செழிக்க வேண்டும் என்று அதனுடைய கொட்டு ஓசைக்கு அந்த மாரியம்மன் இறங்கி வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வீரபாக்கு நீங்கள் தெரிந்த பிரகாரமாக நாட்டுக்கு தெரிந்து வாக்கு எங்கு பார்த்தாலும் பெரும் செம்மனாக தெரிகிறது. நம்ம தாயா தவம் இருக்கும் தவசடிக்கு கீழ்ப்புறமாக ஒரு மேகமேல தொங்கடிகள் பொய்கை தெரிகிறது. அம்பு சென்றால் அது சீக்கிரமா தாண்டாமல் வீரபாக்கு அப்படி என்றால் உடனே புறப்பட்டு போகலாம். இந்த பிரகாரமாக அதாவது சங்கருக்கு தண்ணீர் இருக்கும் தேடி அந்த வீரபகவன் அவர்கள்
தெரிவித்தவுடன் அந்த சங்கரானவர் தன்னால் வளர்க்கப்பட்ட குதிரையை அடித்து ஓட்டி அந்த தண்ணீரில் கூவணம்பள்ளம் செல்லலாம் என நினைக்கப்படும் பொழுது அந்த குதிரையாகப்பட்டது தன்னுடைய எஜமானுக்கு அங்கே ஆபத்து இருக்கிறது என்று நினைத்து அந்த குதிரையாகப்பட்டது முன்னே வைத்த காலை பின்னே வைக்காமல் தடுமாறுகிறது, போகவும் மறுக்கிறது. ஏனென்றால் அங்கே சங்கருக்கு ஆபத்து இருக்கிறது என்று நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஜீவனுக்கு தெரிகிறது. இருந்தாலும் அந்த சங்கரானவருக்கு அந்த ஈஸ்வரனால் ஏற்பட்ட தாகம் இல்லையா, அந்த தாகத்தை தணிப்பதற்காக அந்த சங்கரானவர் அந்த குதிரையை அடித்து ஓட்டுகிறது தான். அடே வீரபாகு, என்ன தெரிவித்தாய்? சுற்றுமுற்றும் நீங்கள் தெரிந்தவராக நான் இந்த சுற்றி பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் வெறும் செம்மலாக தெரிகிறது. நம்முடைய தாயாரும் தவசைக்கு கீழ்ப்புறமாக ஒரு வேகமான சாக்கடிகள் பொய்கை தெரிகிறது. அங்கு சென்றால் நாம் அது சீக்கிரமா தளம் சாப்பிடலாம். பிரகாரமாக போகன் ஒழித்தவுடன் அந்த குதிரையை ஓட்டுகிற விதம் தாங்க. அடே வீரபாகு, புறப்பட்டு போகலாம்.